இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல ஒரு அழகான இயற்கையை நமக்கு ரசிக்கும்படியான ஒரு நல்ல இடத்திலிருந்து நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு நிச்சயமாய் பேசுவாராக. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது அதிகாரம் உடையது, தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானம் செய்யலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே சாலமோன் ராஜா இந்த பகுதியை குறித்து பேசுறதை நாங்கள் அவதானிக்கலாம். சாலமோன் ராஜா இங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னர் மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மிகவும் மேன்மையான ஞானம் நிறைந்த ஆட்சியை செய்தார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் எனக்கு இளைப்பாற பண்ணினார், எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, அப்படி என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மெய்யாகவே அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மையை செய்ய அவர் தீர்மானம் பண்ணுகிறாரோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன உயர்வை கொடுக்கிறாரோ அவனை உயர உயர கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். சாலமோன் ராஜா தேவனிடத்திலே கேட்டதான அந்த ஞானம் அவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு மட்டுமன்றி முழு ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாய், ஒரு நன்மைத்தனத்தை உண்டாக்குறதாய், அவருடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் இந்த பகுதியிலே நாங்கள் அவதானிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், பாருங்க, எந்த ராஜாவுக்கும் ஒரு இடையூறும் தடையும் எதிர்ப்பும் எதிரிகளும் உருவாகிறது வழக்கம். ஆனால் இவரோ தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தின் பேராலே இவருக்கு அங்கே காணப்படுகிறதான ஒரு மகிமையான ஒரு காரியம், ஒரு இடையூறு இல்லாமல், விரோதிகள் இல்லாமல், அங்கே எதிர்க்கிறவன் அவரை தடுக்காதபடி தேவனுடைய மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் அவர் ஆட்சி செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ராஜாவுக்கு தேவ ஞானம் எவ்வளவு மிகுந்ததாய் இருந்தது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவைகளாய் இருந்தது. தேவன் அவருடைய வாழ்க்கையில் வைத்திருந்த சித்தத்துக்கு திட்டத்துக்கு நேராக அவரை நடத்தி கொண்டு போகிற வழிமுறைகளை அவதானிக்கிற பொழுது அவருடைய மகத்துவமான அந்த மகிமைகளை நாங்கள் அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல காலை வேளையிலும் நீங்கள் பலவிதமான இடையூறுகளோடு பல தடைகளோடு நீங்கள் தாண்ட முடியாமல் தேவ சமூகத்தின் இன்றைக்கு சோர்வோடு கூட இருக்கலாம். இல்லை என்றால் ஒருவேளை பலவிதமான சமாதான இன்மைகளினாலே நீங்கள் மனம் மடிவாகி மனம் சோர்வுற்று காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு அழகான இந்த சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? இடையூறுகள் இல்லாமல், தடைகள் இல்லாமல் தேவனுடைய நன்மைத்தனங்களை ருசிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. இந்த நல்ல காலை வேளையிலே நீங்கள் எத்தனை இடையூறுகளோடு உங்களுடைய நன்மைகள் தடுக்கப்பட்டதாய், உங்களுடைய நன்மைகள் பறிக்கப்பட்டதாய் நீங்கள் மனம் சோர்வோடு கூட காணப்படுகிறீர்களா? உங்கள் தேவன் உங்களுக்கு நன்மை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். சாலமோன் ராஜாவுடைய ராஜ்ய பாரத்தில் அவருக்கு கொடுத்த ஞானத்தை அங்கே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவருடைய வேலைகளை அவதானிப்பதற்கும் பல ராஜாக்களும் ராஜ்யங்களும் அவரை வாஞ்சித்தது, விரும்பியது. அதே போல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையிலே இத்தகைய காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒருவேளை பல காரியங்கள் தடைப்பட்டு இன்றைக்கு வரையும் ஒரு இடையூறுகள் காணப்படுகிறதா? இந்த காலையிலே நீங்கள் கேட்கிற செய்தியின்படி தேவன் அந்த இடையூறுகளை அகற்றப் போகிறார், அந்த தடைகளை நீக்க போகிறார். தடைகளை நீக்கிறவன் உங்கள் முன்பே செல்கிறார் என்றபடி தேவன் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கனம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக பல இடையூறுகளோடு தடைகளோடு உம்முடைய பிள்ளைகள் தனித்தவர்களாய் போராடி கொண்டிருக்கலாம். தேவன் ஒரு அற்புதம் செய்து உம்முடைய மக்களை நீங்கள் கனம் பண்ணுவீங்களாக, ஆசீர்வதிப்பீங்களாக. உம்முடைய அன்பு கரங்களுக்கு நேராக முற்று முழுதாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.